ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இதில் நம்ம வேலை வாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இதில் என்னென்னு நம்ம பார்க்க போகிற வேலை என்னென்னா, சுகாதாரத்துறையில் இருக்க வேலை வாய்ப்பு பற்றி தான். இதில் மாத சம்பளம் 23,500 போட்டிருக்காங்க. இதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன போஸ்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்நோக்கு சுகாதார பணியாளர். இது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. 59 வயசுக்குள்ள 14,000 சம்பளம். அடுத்து ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது இளங்கலை கணினி அறிவியல், அதாவது கம்ப்யூட்டர் பற்றினது. இதுவும் 59 வயசு 12,000 சம்பளம். அடுத்து தர மேலாளர். இது டென்டல் அந்த மாதிரி இதில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இதுவும் 59 வயசுக்குள்ள 60,000 சம்பளம். அடுத்து ஆய்வக நுட்புனர். இது டிஎம்எல்டியில் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு போட்டிருக்காங்க. சம்பளம் 13,000. இயன்முறை வல்லுநரில் பேச்சுலர் இன் ஃபிசியோதெரப்பியில் போட்டிருக்காங்க. இதில் 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இது 8ஆம் வகுப்பு இருந்தால் போதும். எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 59 வயசுக்குள்ளே. இது 8,500 சம்பளம். அதே மாதிரி பாதுகாவலருக்கும் 8,500 தான். துப்புரவு பணியாளரும் 8,500 தான். அதே 8ஆம் கிளாஸு. அடுத்தது ஓடி அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், அதுவும் 8,500 தான். அடுத்து மருத்துவ அலுவலர். இது காச நோய்க்குள்ளவங்க, அதாவது இளங்கலை மருத்துவர் படிப்பில் எம்பிபிஎஸ், அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அது கவுன்சிலையும் பதிவு பண்ணியிருக்கணும். இதுக்கு 60,000 சம்பளம். அடுத்து சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபரேட்டரி சூப்பர்வைசர். இதுக்கு கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜின்னு போட்டிருக்கு. இதுக்கு 19,800 சம்பளம். அடுத்து ஹெல்த் விசிட்டர். இதுக்கு இளங்கலை முடிச்சிருக்கணும்னு போட்டிருக்கு. 13,300. அடுத்து ஆய்வக நுட்புனர், டிஎம்எல்டி தேர்ச்சி பெற்றிருக்கணும். 13,000 சம்பளம். நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமான 11 மாதம்தான் இருக்கும். எந்த ஒரு காலத்திலும் இது பணி நியமனம் செய்யப்பட மாட்டாது. பணியை சேருவதற்கான சுய விருப்ப கடிதம் அளிக்க வேண்டும். காலி பணியிட விவரம் மார்க்குகளுக்கு உட்பட்டது. காலி பணியிடங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறது தான். கடைசி நாள் என்னைக்குன்னா 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கெலாம் அவங்களுக்கு போய் சேர்றது மாதிரி இருக்கணும். அட்ரஸ் மேலே கொடுத்துருக்காங்க. இது அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்க பேர், தகப்பனார் இல்லைன்னா கணவர் பேர், பிறந்த தேதி, வயசு, அதாவது எம்பிபிஎஸ் படிச்சிருந்தால் அதுக்குள்ள சர்டிஃபிகேட், அந்த மாதிரி ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, கைபேசி, மின்னஞ்சல், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது, அப்புறம் அட்ரஸ் எழுதிக்கணும். என்னதெல்லாம் அது கூட சேர்த்து வச்சு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. கல்வி தகுதி சான்றிதழ், சாதி சான்றிதழ், கவுன்சிலில் பதிவு பண்ணதுக்குள்ள அந்த நம்பர், அந்த சான்றிதழ் எல்லாம் அதெல்லாம் புதுப்பிச்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. பள்ளி இறுதி வகுப்பு முடித்ததற்கான கல்விதான் மதிப்பெண் பட்டியல், மார்க் ஷீட்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, இதெல்லாம் கொடுத்துருக்கதெல்லாம் கரெக்டாக டீட்டெயிலாக படித்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அனுப்பணுமோ அதெல்லாம் வச்சு அனுப்பிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வேலை தேடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க.